கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள எளிமையேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த கால வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில் அருமையான ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் ஒரு பிள்ளையை செல்லமாய் வளர்த்தார்கள். செல்லமாய் வளர்த்து பள்ளிக்கு அனுப்பினாங்க. ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான். 5ஆவதில் பார்க்கும்போது அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான். அது ஸ்கூலில் அவார்டு கொடுக்குறாங்க. அம்மா அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறான். இவன் அம்மாவை சொல்லி, அம்மா நீங்கள் வராதிங்க, ஸ்கூலுக்கு வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் போகிறான். 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறான், ரேங்க்கில் பாஸ் பண்ணுறான், ரேங்க் எடுக்கிறான், நல்ல ரேங்க் எடுக்கிறான். அவனுக்கு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. ஆனால் அம்மாக்கிட்ட சொல்லிட்டான், அம்மா நீங்கள் ஸ்கூலுக்கு வராதிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். +2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருகிறான். அவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்பொழுது உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னா அம்மா வர வேணான்ட்டான். அதே போல் காலேஜுக்கு போகிறான். கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறான். வேலையில் ஐடியில் போய் சேர்றான். நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போகும்போது அங்கே அவனுக்கு ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு, அவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க கண்டுபிடித்ததற்காக. அப்பொழுது உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டுவாங்க. நாங்கள் அம்மாவை கூப்பிட்றோம். அம்மா நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அதனால் அவன் வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அமெரிக்காவுக்கு போகிறான். அமெரிக்காவில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். நாளடைவில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறான். குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. இப்பொழுது அம்மா கடைசியாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். மகனே, இப்பொழுதாவது என்னுடைய பேரப்பிள்ளை பார்ப்பதற்காகவது எனக்கு ஒரு அனுமதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. கடிதம் எழுதினாங்க. வேண்டாம்மா, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்கம்மா அப்படின்ட்டான். ஏன்ப்பா அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை ஸ்கூலில் இருக்கும்போதே எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பன் இருக்காங்க, தாய் இருக்காங்க. கலெக்டர் பிள்ளை, இவர் என்ஜினியருடைய பிள்ளை, இவங்க தாசில்தாருடைய பிள்ளை, அதிகாரியுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் என்னத்தை சொல்லுவேன்? பொட்டக்கண்ணு பையன், பொட்டக்கண்ணு அம்மாவுடைய பையன், பொட்டக்கண்ணு அம்மாவுடைய பையன், பொட்டக்கண்ணு அம்மாவுடைய பையன்னு சொன்னால் எனக்கு கேவலமாக இருக்கும். உன் கண்ணு ஒரு கண்ணு இல்லை, உனக்கு பொட்டக்கண்ணாக இருக்குது, அதனால் வேண்டாம்மா அப்படின்னா. என் பிள்ளைங்க அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ட்டான். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, மகனே, நீ சிறு குழந்தையாக இருக்கும்போது, ஒரு வயது இருக்கும்போது ஓடி ஆடி விளையாடும்போது எதிர்க்க இருக்கிற வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு குச்சி அது கண்ணில் குத்தி உனக்கு கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணு. அப்போ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். ரத்த சம்பந்தமான உறவு யாராவது இருந்தால் அவனுக்கு ஒரு கண்ணை கொடுங்க, அப்போ இதை பொருத்திடலாம், இல்லைன்னா ஒரு கண்ணு இருக்காது இந்த பையனுக்கு அப்படின்னாங்க. அப்பொழுது என் பிள்ளை கண்ணு இல்லாமல் படிக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து உனக்கு கொடுத்தண்டா. அதனால தான்டா நீ என்னை இப்பொழுது பொட்டை கண்ணுன்னு சொல்கிற. பரவாயில்ல, நீ ஆசீர்வாதமாக இரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பொழுது அவன் கண் கலங்கிட்டானான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த இரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனிதனுடைய பாவத்தினால் இந்த பூமியில் சாபம், வியாதி, மரணம், கொல்ல வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த பூமியில் சாபம் வந்தது. அது சாபத்தை நீக்கிறதுக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தபோது சொந்த தேசம் வேண்டான்னு புறக்கணித்து விட்டது. எருசலேம் சொந்த வீட்டில் இருந்த சகோதரர்கள் அவர்களை வேண்டான்னு புறக்கணித்துட்டாங்க. சொந்த தெருவில் உள்ள ஜனங்கள் வேண்டான்னு புறக்கணிச்சிட்டாங்க. சொந்த ஆலயத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இயேசு வேண்டான்னு புறக்கணித்தாங்க. ஆனால் யார் எல்லாரும் புறக்கணித்தாலும் பிரஜாதிகளாக இருந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு எல்லாருக்காகவும் உலக இரட்சகர், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்கள் மேலே என் மேலே இருந்த சாபத்தை நீக்கின அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது. இனி ஒரு சாபமும் இராது. அந்த சாபம் எதனாலே போனது? அவர் சிந்தின இரத்தத்தினால. தன் ஜீவனை அந்த தாய் தன்னுடைய கண்ணை மகனுக்கு கொடுத்தது போல
தன் ஜீவனையே இயேசு உங்களுக்காக கொடுத்தார். அந்த இரட்சகரை நீங்கள் தேடுவீங்களா? அந்த இரட்சகரை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வீங்களா? பரலோக பிதாவின் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்தியும். அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். தேவைகளை எல்லாம் சந்தியும். இயேசுவின் வல்லமை இப்பொழுதே அவர்கள் மேலே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.